ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வாட்டி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன சம் பார்க்க போகிறோம்னா 10th சாப்டர் 6 இருக்கிற எக்ஸாம்பிள் 6.24 பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொஸ்டின்னா, an aeroplane sets from G on a bearing of 24 degree. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஏரோப்ளைன் வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. டேக் ஆஃப் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் 24 டிகிரி கிராஸ் ஆகி இந்த ஹெச்ங்கிற ஃபார்முக்கு வந்துருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின்னா, ஹெச் எ பாயிண்ட் 250 கிலோமீட்டர்ஸ், 250 கிலோமீட்டர் தாண்டி ஹெச்ங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அட் ஹெச் இட் சேஞ்சஸ் கோர்ஸ் அண்ட் ஹெட்ஸ் டுவேர்ட்ஸ் ஜே டைவர்ட்ஸ் ஃபர்தர் பை 55 டிகிரி அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 180 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹெச்சிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போகாமல் அடுத்து ஜேங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. அது வந்து 180 கிலோமீட்டர் தாண்டி வந்துருச்சு. ஓகேவா? அந்த கோணம் 55 டிகிரின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஒரு ஏர்ப்ளைன் வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. டேக் ஆஃப் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் கிராஸ் ஆகி 24 டிகிரி கிராஸ் ஆகி இந்த ஹெச்ங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. ஓகே, ஹெச்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் அங்கேருந்து திரும்பி கிராஸ் ஆகி ஜேங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. ஓகேவா? இது வந்து ஜிக்கும் ஹெச்சுக்கும் 250 கிலோமீட்டர் கிராஸ் ஆகிருக்குது. அப்புறம் ஹெச்லேருந்து ஜேக்கு வந்து 180 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஜிக்கும் ஹெச்சுக்கும் என்ன டிகிரியில் கிராஸ் ஆகிருக்குன்னா 24 டிகிரிக்கு கிராஸ் ஆகிடுச்சு. ஹெச்லேருந்து ஜேக்கு வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் கிராஸ் ஆன டிகிரி வந்து 55 டிகிரி. ஓகேவா? முக்கியமாக இது ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த பக்கம் நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத்து எல்லாம் தெரிஞ்சால் ஓகே. சப்போஸ் தெரிலனாலும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஸ்டினில் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன, ஹவு ஃபேர் இஸ் ஹெச் டு த நார்த் ஆஃப் ஜி. ஓகேவா? ஹெச் இங்கே இருக்குது, ஹெச் இங்கே இருக்குது, நார்த் ஆஃப் ஜினா மேலே. இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க, ஹெச் டு நார்த் ஆஃப் ஜி. ஹெச் இங்கே இருக்குது, நார்த் ஆஃப் ஜினா இங்கே இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின். இந்த ஹெச்சுக்கும் ஜிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் என்ன, ஹவு ஃபேர் இஸ் ஹெச் டு ஈஸ்ட் ஆஃப் ஜி. ஈஸ்ட் ஆஃப் ஜி. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து இங்கே இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஹாரிசான்டல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கோணம், இது ஹாரிசான்டல் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இதுக்கான டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹவு ஃபேர் இஸ் ஜே டு த நார்த் ஆஃப் ஹெச். நெக்ஸ்ட் வந்து ஹவு ஃபேர் இஸ் ஜே நார்த் ஆஃப் ஹெச்னு கேட்டிருக்காங்களா. ஹெச் இங்கே இருக்குது, ஜே இங்கே இருக்குது, நார்த் வந்து மேலே இப்படி வரும். அப்போது ஹெச் இங்கே இருக்குதா, அப்போது இதை கேட்குறாங்க. ஹெச் ஜே ஜாயிண்ட் ஆகிற இடம் இதுதானா, நார்த் வந்து இப்படி மேலே போகும். அப்போது மூணாவது இது வந்து இது கேட்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹவு ஃபேர் இஸ் ஜே டு த ஈஸ்ட் ஆஃப் ஹெச். ஜேலேருந்து ஹெச் ஈஸ்ட் வந்து இந்தாண்ட இருக்குமா. ஓகேவா? அப்போது இப்படி இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபோர்த்து. இதை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஹெச்சுக்கும் ஜிக்கும் இதை கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து ஓ பாயிண்ட்டு. ஓகேவா? இது நீங்கள் ஓன்னு போட்டுக்கலாம், என்ன வேணால் மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் ஓன் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? ஹெச்சுக்கும் ஜிக்கும் கண்டுபிடிக்கணும். அடுத்து ஹெச்சுக்கும் ஜிக்கு இருக்கிற நார்த் சைடு கண்டுபிடிக்கணும். அடுத்து ஹெச்சுக்கும் ஜிக்கும் இருக்கிற ஈஸ்ட் சைடு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஜேக்கும் ஹெச்சுக்கும் இருக்கிற நார்த் சைடு, அடுத்து ஜேக்கும் ஹெச்சுக்கும் இருக்கக்கூடிய ஈஸ்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து டிகிரி ஏன் இங்கே லெவல் டிகிரியில் போட்டுருக்குன்னு உங்களுக்கு கரெக்டாக இப்போ மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போது இது வந்து 90 டிகிரியில் வருமா, செங்கோணம் கோணம், இது 90 டிகிரி வரும். இங்கே வந்து 24 டிகிரி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இங்கே 66 டிகிரி வந்திருக்குன்னா நான் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். 3 கோணமும் சேர்த்துனா 180 டிகிரி வரணுமா. ஓகேவா? ஏற்கனவே நம்மளுக்கு 90 டிகிரி கொடுத்துட்டாங்க. அடுத்து 24 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரெண்டையும் டோட்டல் பண்ணால் என்ன ஆகும், 114 டிகிரி வருமா. இப்போ 180 டிகிரியில் 114 டிகிரி கழிச்சா 66 டிகிரி. ஓகேவா? அதனால தான் நான் இங்கே 66 டிகிரி போட்டிருக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து இங்கே 55 டிகிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த கோணம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி இருக்குதா, இங்கே இருக்க கோணமும் இங்கே இருக்க கோணமும் ஈக்குவல் தான். ஓகேவா? இங்கே இருக்க கோணமும் ஈக்குவல் தான். அப்போ இங்கே 66 டிகிரி இருக்குன்னா இங்கேயும் 66 டிகிரி தான் இருக்கும். ஓகேவா? இங்கே எத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்க, 55 டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி முக்கோணம் வந்து 11 டிகிரின்னு வரும். ஓகேவா? 55 + 11 66 டிகிரி. அப்போ இங்கே 11 டிகிரின்னு வரும். ஓகேவா? ஏன் இங்கே 11 டிகிரி வந்திருக்கு, நம்ம சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா?
இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு படம் போட்டு பாருங்கள். இது 24 டிகிரியா, இது 90 டிகிரி, இது 66 டிகிரி. இந்த 66 டிகிரி தேவையில்லை. இப்போ வந்து இது வந்து ஏஹெச்ஜி, இது 250 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இதுதான் டிகிரி, 24 டிகிரி தான் கொடுத்துருக்குறது. 24 டிகிரிக்கு ஆப்போசிட் என்ன, இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜன்ட்டு, இது ஹைப்போதெனஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு இது எது கண்டுபிடிக்கணும்னா அர்ஜென்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இது வந்து அர்ஜென்ட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ அர்ஜென்ட் கண்டுபிடிக்கணும்னா அர்ஜென்ட் கண்டிப்பாக சம்பளம் வந்துடும். அப்போது அர்ஜென்ட் பை நெக்ஸ்ட் எது கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு எந்த கிலோமீட்டர் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஹைப்போதெனஸ் கொடுத்துருக்காங்களா, இப்போது ஹைப்போதெனஸ் போட்டுக்கலாம். அர்ஜென்ட் பை ஹைப்போதெனஸ்னால் என்ன சம் வரும், காஸ் ஃபார்முலா வருமா, இப்போ காஸ் தீட்டான்னு போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு ஏஜி, அர்ஜென்ட் என்ன ஏஜி, ஹைப்போதெனஸ் என்ன ஜிஹெச். அப்போது ஏஜி ஈக்குவல் டு ஏஜி பை ஜிஹெச்சா. ஏஜி என்ன, ஏஜி நம்மளுக்கு தெரியாது, அதனால் ஏஜி அப்படி வச்சுக்கலாம். ஹைப்போதெனஸ் ஜிஹெச் என்ன 250 மீட்டர், 250 கிலோமீட்டர். காஸ் தீட்டா வந்து காஸ் 24 டிகிரி. சம்பளம் ஏற்கனவே 24 டிகிரிக்கான மதிப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க. காஸ் 24 டிகிரியோட மதிப்பு என்ன 0.9135, 0.9135 ஈக்குவல் டு ஏஜி பை 250, 0.15 இன்ட்டு 250 ஈக்குவல் டு ஏஜி. இந்த ரெண்டு இன்ட்டு பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 228.38 கிலோமீட்டர் ஏஜி. ஓகேவா, இப்போது therefore distance of H to the north of G is 228.38 கிலோமீட்டர். ஓகேவா, ஃபஸ்ட் இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் அதே முக்கோணம் தான். ஃபஸ்ட்டு இது அர்ஜென்ட் கண்டுபிடிச்சதா, இப்போ ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஓகேவா, செகண்ட் இதே தான். ஃபஸ்ட்டு வந்து ஏஜி கேட்டாங்க, அடுத்து இப்போ ஏஹெச் கேட்குறாங்க. அதுக்கும் அதே மாதிரி ஹைப்போதெனஸ் யூஸ் தான் பண்ணுவோம். ஓகேவா, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அர்ஜென்ட்டு பை ஹைப்போதெனஸ்னால் காஸ் தீட்டா, இப்போ ஆப்போசிட் பை ஹைப்போதெனஸ்னால் சைன் தீட்டா வரும். அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஜி ஹைப்போதெனஸ் equal to AH by GH. இப்போ AHனா என்ன தெரியாது, அதனால் AH அப்படி வச்சுக்கலாம். GHனா 250. சைன் தீட்டா என்ன சைன் 24 டிகிரி. இப்போ சைன் 24 டிகிரியோட மதிப்பு என்ன 0.4067 ஈக்குவல் டு AH by 250. 250 தானே வந்துடுமா. இப்போது ஏஹெச் ஈக்குவல் டு 0.4067 இன்ட்டு 250. ஏஹெச் என்ன இப்போ இன்ட்டு பண்ணால் போதும். எல்லா சம்லையுமே இன்ட்டு பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வரும். கொடுத்துருக்க வேல்யூ வச்சு நம்ம இன்ட்டு பண்ணால் உங்களுக்கு நம்மளுக்கு அந்த சம் வந்துடும். இப்போது 101.68 கிலோமீட்டர். கீழே அதே மாதிரி தேர்ஃபோர் போட்டு அதிகங்க. Distance H to the east of G is 101.68 கிலோமீட்டர். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டும் அதே மாதிரி முக்கோணம் போட்டுடலாம். இப்போ தேர்டு என்ன முக்கோணம்னா இந்த மாதிரி வரும். இது 90 டிகிரி, HBJ. ஓகேவா, அந்த லெவல் டிகிரி ஏன் கண்டுபிடிச்சோன்னு கேட்ட பார்த்தீங்களா, அது வந்து இங்கே தான் 55 டிகிரி வரும். ஓகேவா, இங்கே தான் 55 டிகிரி வெளியே வரும், வெளியே தான் 55 டிகிரி வரும்.
நம்ம என்ன சொன்னோம், இங்கே மொத்தமாக 66 டிகிரி இருக்குன்னு சொன்னோன்னா, அப்போது இங்கே வந்து 11 டிகிரி மீதி, ஏன்னா 55 டிகிரி வெளியே இருக்குது, அப்போ மீதி இங்கே 11 டிகிரி, அப்போ நம்ம 11 டிகிரி தான் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ 11 டிகிரி மென்ஷன் பண்ணோன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இது என்னென்னா, இதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது என்ன, ஆப்போசிட் சைடு, இது அர்ஜென்ட்டு, இது ஹைப்போதனஸ். இதுதான் 150 கிலோமீட்டர் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, மென்ஷன் பண்ணிட்டாங்க. தேர்டு வந்து ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும், ஃபோர்த் வந்து அர்ஜென்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சேம் அதே மாதிரி தான் முக்கோணம் ஜேஹெச்பி. நான் முன்னாடியே இது மென்ஷன் பண்ணல, சாரி, மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க மறக்காமல். முக்கோணம் ஏஜிஹெச்னு எழுதிக்கோங்க. இதே அதே மாதிரி முக்கோணம் ஏஜிஹெச்னு எழுதிக்கோங்க. சாரி, ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஆப்போசிட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஆப்போசிட் பை ஹைப்போதனிஸா, இப்போ ஜேபி பை ஜேஹெச். ஆப்போசிட்னா என்ன வரும், சைன் தீட்டா வருமா, சைன் தீட்டா. இப்போது சைன் தீட்டா ஈக்குவல் டு ஜேபி, என்ன ஜேபி தெரியாது, அதனால் ஜேபி அப்படி வச்சுக்கலாம், பை 180. சைன் தீட்டாவோட மதிப்பு என்ன, சைன் 11 டிகிரியோடது, சைன் 11 டிகிரி ஈக்குவல் டு ஜேபி பை 180. ஓகேவா? அப்போது சைன் 11 டிகிரியோட மதிப்பு என்ன, 0.1908 ஈக்குவல் டு ஜேபி பை 18. சேம் அதே மாதிரி தான், ஜேபி இந்தாண்ட வச்சுட்டு 18 அந்தாண்ட கொண்டு போயிடுவோம். அப்போது 0.1908 இன்ட்டு 18. ஓகேவா? இப்போது ஜேபி பேருக்குன்னு என்ன ஆகும், இன்ட்டு பண்ணால் 34.34 கிலோமீட்டர். ஓகேவா? அதே மாதிரி தான் கீழே எழுதணும். தேர்ஃபோர் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஜே டு த north of H is 34.34 கிலோமீட்டர். ஓகேவா? இடம் பத்தில் அதனால் அப்படி எழுதியிருக்கேன், கீழே பாயிண்ட் எழுதியிருக்கேன் பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து, அதே மாதிரி முக்கோணம் ஜேஹெச்பின்னு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து அதே தான், ஆப்போசிட் கண்டுபிடிச்சா இப்போ அர்ஜென்ட் கண்டுபிடிக்கணும். அர்ஜென்ட் கண்டுபிடிக்கணும் வரும், காஸ் தீட்டான்னு வரும். காஸ் தீட்டா ஈக்குவல் டு அர்ஜென்ட் பை ஹைப்போதனிஸ். அர்ஜென்ட் என்ன, பிஹெச் பை ஜேஹெச்னு வரும், ஈக்குவல் டு பிஹெச் என்ன, பிஹெச் நம்மளுக்கு தெரியாது, அதனால் அப்படி வச்சுக்கிறோம். ஹெச்ஜே வந்து 180 கிலோமீட்டர், 180. இப்போது காஸ் தீட்டா வந்து காஸ் 11 டிகிரியா, ஈக்குவல் டு பிஹெச் தெரியாது பை 180. இப்போ காஸ் 11 டிகிரியோட மதிப்பு என்ன, 0.9816 ஈக்குவல் டு பிஹெச் பை 180. அடுத்து இதை இன்ட்டு பண்ணலாமா, இப்போ பிஹெச் ஈக்குவல் டு 180 இன்ட்டு 0.9816. இப்போ பிஹெச் வந்து பிஹெச்சோட மதிப்பு 176.69 கிலோமீட்டர், 176.69 கிலோமீட்டர். ஓகேவா? இடம் இல்லை, அதனால் நான் இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்கள். தேர்ஃபோர் இது மறக்காமல் எழுதிக்கோங்க, இது முக்கியம். டிஸ்டன்ஸ் J to the இடையில அதனால் எழுதுறேன். ஓகேவா? ஈஸ்ட் ஆஃப் H is 176.69 கிலோமீட்டர். ஓகேவா? இது எழுதிக்கோங்க. ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான சம் தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா ஓகே. ஃபஸ்ட் வந்து அந்த ஏரோப்ளேன் எப்படி பறக்குதுன்னு
நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ தான் உங்களால் சம் போட முடியும். அதுக்கப்புறம் அடுத்து இந்த 2 முக்கோணம். ஓகேவா? அந்த முக்கோணம் கரெக்டாக பிரித்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஆப்போசிட் என்ன அட்ஜென்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ தான் உங்களால் சம் போட முடியும். 3rd 4th ஒரே மாதிரி வரும். 1st 2nd ஒரே மாதிரி வரும். 3rd 4th ஒரே மாதிரி வரும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.